சொல்ல வர என்ன சத்தம்? 2 நாளா சத்தம் கேள்விப்பட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன சண்டை. சரி சரி சொல்லு. அப்படியெல்லாம் பட்டுன்னு சொல்லக்கூடாது எதையுமே வெளியில. யாராவது ஒரு ஆள் வேணும்ல அதுக்கு. உன் பொண்டாட்டி மாதிரி நினைச்சுக்கிட்டே சொல்றா. என்னடா நடந்துச்சு? அது எப்படி நீ என் பொண்டாட்டி ஆக முடியும்? ஒரு பேச்சுக்கு நினைச்சுக்கடா அப்படி. நான் கூட பயந்துட்டேன் படாருங்க. சரி வாங்கிட்டு சொல்லு. பேச்சுக்கல பேச்சுக்கல பொண்டாட்டின்னு வச்சுக்க. நான் அப்படி போனேன். சரி எழுத்து வர்றாரு அவர் மாதிரி ஒருத்தர் ஒரு அம்மா வந்துச்சு. சரி போனு கேட்டுச்சு. போனு கொடுத்துரு. சரி என்ன சொன்னாச்சு? என்ன சொல்லுச்சு? பண்ணுச்சுல்ல. சரி பேசாம போன என்கிட்ட கொடுக்க வேண்டியதானே. கொடுக்க வேண்டியதானே. என் பொண்டாட்டி இருக்கிற நேரம் பார்த்து என்கிட்ட என்ன சொல்லுது? என்ன சொல்லுச்சு? கொஞ்சம் பொரியா உன்னை யார யார பொண்ணு வச்சிருக்கேன் நான் பாத்துட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியா சொன்னா சண்டாளா பாவி. சரி அதுதான் முன்னாடியே முடிவாயிருச்சு. சரி பூ எடுக்க பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தேன். சரி போயிருந்தேன். அது உனக்கு தெரியாம ஒரு நாள் போயிருந்தேன். சரி சொல்லு. போயிருந்தேன். அப்ப என் பொண்டாட்டி நானும் வாரேன்னு சொல்லி கூட வந்தா. சரி பூ இருக்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பூ எடுக்க போயிருந்தேன். சரி பூ எடுத்தவன் சரி வந்து எடுறான்னு சொன்னா எடுத்துக்கிட்டு இருந்தேன் பூவை. சரி பக்கத்துல இருந்து ஒரு அம்மா கூப்பிடுச்சு வேகமா. என்ன கூப்பிடுச்சு? கூப்பிடுச்சு. என்ன சொல்லுச்சு? நானு என்னக்கா அப்படின்னு கேட்டேன். அந்த அக்கா ஏன்டா அவன் காட்டுக்கு தான் பூ எடுக்க போவியா என் காட்டுக்கு வரமாட்டியான்னு கேட்டாலும் பரவாயில்ல. என்னம்மா கேட்டுச்சு? ஏன் அவங்கிட்ட மட்டும் தான் போவியா என்கிட்ட வரமாட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டு கொடுத்து. அப்படியா கேட்டா? யார் அது மாதிரி கேட்டது? பூச்செடியில என் பொண்டாட்டி போட்டு புரட்டுன்னு புரட்டி பூக்காடே நாசமா போச்சு. நாசமா பூக்காடே போச்சு. அவன் பூவக்காரன் இனிமேல் காட்டுக்கிட்டே வராதான் அடிச்சு வரத்துக்கிட்டேன். டெய்லியும் சண்டை. என்ன சண்டை டெய்லியும்? உங்க வீட்டுல டெய்லி என்ன சண்டை வரும்? நம்ம வீட்டுல என்ன அந்த சோறு குழம்பு சண்டை தான் வரும். இன்னைக்கு காலையில நீ சொன்ன மாதிரி குழம்புல சண்டை. குழம்புல என்ன சண்டை? உங்க வீட்டுல நேத்து என்ன குழம்பு? எங்க வீட்டுல நேத்து கருவாட்டு குழம்பு. எல்லாரும் கருவாட்டு குழம்பு. சரி கருவாட்டு குழம்புல என்ன போட்டிய? கருவாட்டு குழம்புல கருவாடு தான் போடுவாங்க. எல்லாரும் கருவாட்டு குழம்புல கருவாடு தான் போடுவாங்க. இன்னைக்கு என்ன குழம்பு? இன்னைக்கு புளி குழம்பு. புளி குழம்புல புளி எங்க? புளிக்குழம்புல புளி எங்க? ஒரு கேள்விதான் கேட்டேன். வேகமா உள்ள போனவன் என்ன பண்ணா சட்டியோட தூக்கி வந்து தலையோட கவுத்துட்டு போயிட்டான். சரி அதையும் தான் விடு. சரி சொல்லு. ஒரு 9:30 மணி இருக்கும். எப்போ? நைட்டு போயிட்டு நம்ம கலாத்துப்படி ஏற்காப்புல இருக்க 3 ஸ்டார்ல போயிட்டு. சரி சரி சொல்லு சொல்லு சொல்லு. சரி சொல்லக்கூடாது. சரி ஆமா சொல்லக்கூடாது. ஒண்ணு வாங்கினீங்க வந்துட்டீங்க. புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கானே ரொம்ப கலப்பா இருப்பானே அவனுக்கு ஒரு குஞ்சு குஞ்ச பிடிச்சி நசுக்கி என்னதான் கோழி குஞ்ச பிடிச்சி நசுக்கி சரி வச்சு கொடுப்பான். காய்ச்சி கொடுப்பான். நீங்க குடிச்சிட்டாலும் அப்படியே வச்சு நீங்களும் கொடுத்துட்டாலும் அப்படின்னு இல்லாம பாய ஊற சொன்னான். என்னத்துக்கு? நான் எப்படி தெரியுமா ஊதுனே? அப்படி ஊதுறியா உறிஞ்சிரியா? நான் ஊதுனேன். சரி அப்ப போதையில இருந்திருப்பா போல உறிஞ்சிற மாதிரி கேட்டு இருக்குது. மறுபடியும் ஊற சொன்னான். அப்படி ஊதிருக்கிற. சரி சரி சொல்லு. அப்படி ஊதுனேன். ஒரு நாளைக்கு புது வருஷம் தொடங்க போகுது. வருஷத்தோட எல்லாத்தையும் விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சு என்னை விட்டுட்டேன். அந்த தாட்டி நானும் மெத்தைக்கு போய் தூங்கிட்டேன். சரி அவளை வீட்டுக்குள்ள தூங்கிட்டான். முடிச்சு போச்சு. காலையில எந்திரிச்சு நான் வாட்டுக்கு வெளியில வந்து உட்கார்ந்து இருந்தேன். சரி எதிர்த்த விட்டு ஆண்டி இருக்குதுல்ல ஆண்டி. ஆமா இருக்குது. எதிர்த்த விட்டு ஆண்டி. ஆமா அது வாட்டுக்கு வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் பேசாம பல்லு வலிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன் தண்ணி வச்சுக்கிட்டு. அப்படி போனவன் என்ன சொல்லிட்டு போறேன் இதை என் முன்னாடி பாத்துட்டா வா வா வான்னா போனேன். காலையில சரி கூப்பிட காலையில கடைக்கு இடைக்கு போயிட்டு வர சொல்லுவா அப்படின்னு சொல்லி போனேன். விடிய காலையில உனக்கு வெளியில என்னடா வேலை? விடிய காலையில போச்சு. அன்னைக்கு யாரு செஞ்சல முடிச்சு இருந்துச்சுன்னா போச்சு. அன்னைக்கு இங்க சிறப்பு கவனிப்பு வீட்டுல. நான் எப்படி வாங்கிட்டு போய் தெரியாம குடிப்பேன். என் பொண்டாட்டிய வாங்கி கலந்து வச்சிருக்கேன். கலந்து ரெடியா வச்சிருக்குது வித் சைடிஷோட. நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் இதுல இன்னொரு நாள் கூட வேற கூட்டிட்டு போறேன். வாடா சாப்பாடு இருக்க சாப்பிட்டு பொறுமையா வருவான் அப்படின்னு. சரி
அவ என்னை கூட்டி கொடுத்து குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடிச்ச அடியில அவன் அன்னையோட வீட்டை விட்டு வரமாட்டேங்கிறேன் அத்தோட வரமாட்டேங்கிறான்டா. இதுதான் எங்க வீட்டுல டெய்லி நடக்கிற சண்டையே. இதுதான் சண்டை. பெரிய சண்டை. சரி, ஒரே ஒரு சண்டை தான். என்ன சண்டை அது? போன வாரத்துல ஒரு செருப்பு எடுத்து கொடுத்தேன். செருப்பு புது செருப்பு சொல்றேன். சரி, புது செருப்பு கடையில கூட்டிட்டு போய் நேரடியா எடுத்து கொடுத்து கூட்டிட்டு வந்தேன். சரி, எவ்வளவு அந்த செருப்பு? அந்த செருப்பு வந்து 350 ரூபா தான். சரி, கரெக்டா விலைய கட்டிட்டேன். அதைத்தான் சொல்ல வந்தேன். 350 ரூபா தான். சரி, கூட்டிட்டு வந்து எடுத்து கொடுத்துட்டு போனேன். அப்பயே பக்கத்து வீட்டு அம்மா என்ன சொல்லிச்சு, எனக்கு ஒரு செருப்பு எடுத்துட்டு வாயான்னு சொல்லி 500 ரூபாய் காசு கொடுக்க. பக்கத்துல எடுத்து விட்டாமா நீ ஓகே கொடுத்துச்சு. சரி, 500 ரூபாய் காசு கொடுத்து செருப்பு எடுத்து எனக்கு ஒரு செருப்பு சொல்ல நானும் போக செருப்பு கடைக்கு ஏன் முன்னாடி என்ன தெரியாம அந்த செருப்பு பத்தல அப்படின்னு சொல்லி மாத்த வந்திருக்குது அன்னைக்குன்னு பார்த்தேன். வீட்டுல நான் இருக்கிறப்ப இன்னொரு ஆளுக்கு யாருக்கு செருப்பு வாங்க வந்த செருப்பு கடைக்காரன் வெளியே போக சொல்லிட்டு இருக்கிற எல்லா செருப்பும் எடுத்து அடிக்கிறானா. அப்ப எத்தனை செருப்பு இருந்திருக்கு கூட இல்ல. இதுதான் என் வீட்டுல பிரச்சனையே. எனக்கு என்ன முடிவு பண்ண போறேன்னு வச்சுக்க. என்ன பண்ண போறேன்? இந்த வருஷம் போயிருச்சு, முடிச்சு போச்சு. 2020 போயிருச்சு. எல்லாரும் எதே விடுறான், நம்ம இந்த பொண்டாட்டி விடுவோம். 2021 புது பொண்டாட்டியா? சரி, புது யாரு புது வருஷத்துல யாரு பாக்காத மாதிரி நல்ல சூப்பரான பிள்ளையா கட்டுது. என் கலருக்கு சூப்பரான பிள்ளையா. சரி, பார்த்து தர்றீங்க. இந்த வருஷம் கல்யாணம் முடிக்கிறோம். 2021 புது கல்யாணம் முடிக்கிறோம். மறந்துடாம. முக்கியமா சொல்றேன், என் கலர்ல. சரி, பொண்ணோட அப்பா மட்டும் சொல்லிருந்தேன், மாப்பிள்ள ரொம்ப சிவப்பா இருப்பாருமா அப்படின்னு மட்டும் சொல்லிடணும். அப்புறம் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. மனசு வந்துருங்கள, அதை மட்டும் கஷ்டப்படக்கூடாது. சொல்லிடு, மறந்துடாத. போவா, 2 பேருமே போவோம். இந்த வாரம் கோர்ட்டுக்கு போறான், அவனை டைவர்ஸ் பண்றான். அடுத்த பொண்ணை பாக்குறான். 2020 போயிருச்சு. 2020 புது